friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 5 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம் friends. இந்த 5 சென்டென்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க friends. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நேரம் இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ரொம்ப நேரம் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஃபார் லாங், ஃபார் லாங், ஃபார் லாங். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து ஃபார் லாங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, அப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம். நெக்ஸ்ட், நான் உன்னை ரொம்ப நேரம் காக்க வைத்து விட்டேன். நான் உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் அப்படின்றதுக்கு இப்போ நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன், அப்போ வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு அவங்க கேக்குறாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம ஃபார் லாங் அப்படி சொல்லுவோம். ஐயோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி சொல்லுவாங்கல்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உன்னை ரொம்ப நேரம் காத்திருக்க வைத்து விட்டேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நான் ஐ காக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றோம்ல, ஐ kept you, உன்னை வெயிட்டிங் காக்க வச்சோம்ல, காக்க வைத்திருந்தேன் அப்படின்றதுக்காக வெயிட்டிங், வெயிட்டிங் ஃபார் லாங் ரொம்ப நேரம் அப்படின்றதுக்கு ஃபார் லாங், ரொம்ப நேரம் அப்படின்றதுக்கு ஃபார் லாங். ஓகேங்களா, நான் உன்னை ரொம்ப நேரம் காத்திருக்க வைத்து விட்டேன். நான் அப்படின்றதுக்கு ஐ, வைத்து விட்டேன் அப்படின்றதுக்கு kept, உன்னை அப்படின்றதுக்கு யூ, ரொம்ப நேரம்ன்றதுக்கு ஃபார் லாங், காத்திருக்க வைத்ததுக்கு காத்திருந்தோம், அப்ப ரொம்ப நேரமா காத்திருந்தோம் அப்படின்னா அப்ப வெயிட்டிங், கண்டினியூஸா காத்திருக்க வச்சது கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொல்லணும். அப்ப கண்டினியூஸ் டென்ஸ்னாவே நம்ம வேர்போட என்ன சேர்த்துக்கணும், ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். அப்போ வெயிட்டிங் அப்படின்னு சொல்லணும், வெயிட்னு சொல்லக்கூடாது, வெயிட்டிங் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், இது போல நடக்கும் என்று யார் எதிர்பார்க்கல. இது நம்ம எப்பயும் சொல்லுவோம்ல, இது மாதிரி நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கலப்பா, எப்படி அடிச்சு பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு நெகட்டிவா ஒரு நடந்துச்சுன்னா இது மாதிரி நடக்கும் நம்ம நினைச்சு கூட பாக்கல அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நோபடி, யாருமே எதிர்பார்க்கல அப்படின்றதுக்காக யாரும் அப்படின்றதுக்கு நோபடி, எதிர்பார்க்கல அப்படின்றதுக்கு எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கல அப்படின்றதுக்கு எக்ஸ்பெக்டட், எக்ஸ்பெக்டட், தட் அத எதிர்பார்க்கல அப்படின்றதுக்கு தட், ஈட், தட் ஈட் would, that it would happen like this, happen, நடந்திருக்கு அப்படின்றதுக்கு நடக்கும், நடந்திருக்கு அப்படின்றதுக்கு happen அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, happen like this, இது மாதிரி அப்படின்னு சொல்லணும்ல, இது மாதிரி, இது போல அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்காக like this, இது போல அப்படின்றதுக்கு like this. ஓகேங்களா, யாரும் அப்படின்றதுக்கு nobody, எதிர்பார்க்கல, யாரும் எதிர்பார்க்கல அப்படின்றதுக்கு nobody expected. ஓகே, யாரும் எதிர்பார்க்கல அப்படின்றதுக்கு nobody expected. இப்படி நடக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இது போல நடக்கும்னு அப்படின்றதுக்கு இது போல அப்படின்றதுக்கு லைக் திஸ்ன்னு சேர்த்துட்டோம். ஓகேங்களா, அப்படி நடக்கும் அப்படின்றதுக்கு that it would happen, that it would happen, happenனா நடக்கும், இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல, இது மாதிரி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, nobody expected, யாரும் எதிர்பார்க்கல, that it would happen like this, இது மாதிரி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஓகேங்களா, நெக்ஸ்ட், நான் என் மனசாட்சிக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டேன். இது நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, என் மனசாட்சிக்கு விரோதமா இந்த வேலையை நான் செஞ்சதே இல்லை, இந்த மனசாட்சிக்கு விரோதமா நான் செஞ்சதே இல்லை. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ அப்பாஸ்ட்ரஃபி போட்டு 2 எல் இப்படி போட்டோம்னா என்ன மீனிங், இப்படி போட்டோம்னா ஐ வில் அப்படின்றத தான் ஷார்ட் ஃபார்மா ஐ வில் அப்படின்றத ஐ அப்பாஸ்ட்ரஃபி போட்டு டபுள் எல் கொடுக்குறோம். ஓகேங்களா, இது மாதிரி போட்டாலும் ஐ வில் தான், இது மாதிரி போட்டாலும் ஐ வில் தான். நம்ம ஷார்ட்டா ரைட் பண்றதுக்காக ஐ வில்ன்றதை இப்படி ரைட் பண்றோம். ஓகேங்களா, ஐ வில் நெவர், ஐ வில் நெவர் டூ எனிதிங், I will never do anything, I will never do anything against, I will never do anything against my conscience,
கான்சியன்ஸ். என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னா செய்ய மாட்டேன் அப்படின்றதுக்கு ஐ வில் நெவர் டூ. எதையும் செய்ய மாட்டேன். எனிதிங். ஐ வில் நெவர் டூ எனிதிங். விரோதமா அப்படின்றதுக்கு அகெயின்ஸ்ட். நான் அப்படின்றதுக்கு மை. என் மனசாட்சிக்கு கான்சியஸ். என் மனசாட்சிக்கு மை கான்சியஸ். ஓகேங்களா? ஐ வில் நெவர் டூ எனிதிங். நான் எதுவும் செய்ய மாட்டேன் விரோதமா. விரோதமா மனசாட்சிக்கு விரோதமா அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? விரோதமா அகேன்ஸ்ட்னா விரோதமா, மை கான்சியஸ்னா என் மனசாட்சிக்கு. ஓகேங்களா? ஐ வில் நெவர் டூ எனிதிங் அகேன்ஸ்ட் மை கான்சியஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நான் சும்மா உட்காந்துட்டு கொண்டே இருக்கிறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சும்மா தான்ப்பா உட்காந்துருக்கேன் அப்படி சொல்லும்ல. அதை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஐ அப்போஸ்ட்ரோஃபி எம். ஸோ ஐ அப்போஸ்ட்ரோஃபி எம் போட்டோம்னா என்ன மீனிங்னா ஐ ஆம். ஐ ஆம்ன்றதான் ஐ அப்போஸ்ட்ரோஃபி எம்னு போடுவோம். ஓகேங்களா? ஷார்ட்டா வந்து இந்த ஐஎம், இதுவும் ஐஎம் தான், இதுவும் ஐஎம் தான். இந்த ஏஎம் போடுறதுக்கு பதிலாக இப்படி அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எம் போட்டோம்னா ஐஎம் தான் மீனிங். பட் நம்ம ஷார்ட்டா ரைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இது மாதிரி ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? உட்கார்ந்து கொண்டு அப்படின்னா அப்ப கண்டினியூஸா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சிட்டிங். சும்மா அப்படின்றதுக்கு ஐடில். ஐ ஆம் சிட்டிங் ஐடில். ஐ ஆம் சிட்டிங் ஐடில். நம்ம இதை அடிக்கடி சொல்லுவோம்ல, நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் ஐ ஆம் சிட்டிங் ஐடில். ஐ ஆம் சிட்டிங் ஐடில்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 சென்டென்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலை லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.